வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ராசி பலன், அதாவது வார ராசி பலன் பார்க்குறோம். குறிப்பாக மேஷம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேஷராசிக்கு மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவங்க எந்த வேலை செய்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் இவங்க வேகமாக முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். அது நல்லபடியாக இவங்க முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இவங்க இந்த வாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் புதுசாக ஏதாவது ஒரு பொறுப்பு இல்லைன்னா ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மேலதிகாரின் கூட பேசும்போது மட்டும் உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். அது அவங்க உங்களை பாராட்டுற அளவுக்கு இருக்கிறது மாதிரியா ஒரு நல்ல சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. முன்னாடிலாம் உங்களுக்கு எந்த வேலை எடுக்கிறீங்க அது கொஞ்சம் டிலேவாக முடிஞ்சது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வேகமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க பொறுத்தவரையில் ஒரு புதிய வாடிக்கையாளர்கள், அதாவது ஒரு நல்ல அக்ரிமெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரமாக முடிவெடுக்காதீங்க. சில விஷயங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக படித்து பார்த்து கான்ட்ராக்டு, அக்ரிமெண்ட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல கவனமாக ஒரு வாட்டி 2 வாட்டி படித்து பாருங்கள். இல்லை கூட யாராவது ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ஒரு நல்ல ஒரு மேம்பாடான நிலை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு அமையுது. பணநிலை பொறுத்தவரையில் வருமானம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு அப்கிரேட் வந்துனே இருக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செலவு கூட அதுக்கேற்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது வீடு சம்மந்தமாகவோ இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துகிற வண்டி சம்மந்தமாகவோ குடும்ப தேவைகளுக்கான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முதலீடு எதனால் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி அது சரிதானா, நல்லபடியாக இருக்கா, நம்ம எங்கேயும் சிக்கல் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. அது உங்கள் வளர்ச்சிக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையாக இருந்த கிரகங்கள் காட்டுது. குடும்ப உறவுகள் பொறுத்தவரையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது கொஞ்சம் கோபம் வரும். அது நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலை உங்களுக்கு வாரத்தோட நடுப்பகுதியிலேருந்து கொஞ்சம் மெதுவாக சீராகிறதுக்கு வாய்ப்பாகும். அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். மனசை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக கோபம் வரும். அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அந்த கோபத்தை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் ஆன்மீக செயல்களில் ஈடுபட்ட கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும் போல் உங்களுக்கே தோணும். நீங்கள் கோவிலுக்கு போகலாமா அப்படிங்கிறத யோசிப்பீங்க. யோசிக்காதீங்க, கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. உடல்நிலையில் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. லேசாக தலைவலி, கொஞ்சம் பாடி டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையுங்க. அது தூக்கத்துக்கு நீங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் உபயோகப்படுத்தி நல்லா தூங்கிடுங்க. வேறு எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு, செல்ஃபோன், அது மாதிரி லேப்டாப் அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி தூக்கத்தை விரயம் பண்ணிடாதீங்க. நல்லபடியான ஒரு ஓய்வு எடுத்துக்கோங்க. உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதாவது லைட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றத கொஞ்சம் குறைங்க. அது உங்கள் உடல் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது நல்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் குறிப்பாக வச்சுக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் செயல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லக் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களோட லக்கி கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பொறுத்தவரையில் ரெட் கலரும் மெரூன் கலரும் உங்கள் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 9 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இந்த வாரம் பயன்படுத்திக்கோங்க.
அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அனுமன் வழிபாடு செய்யுங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.